ஹாய் கைஸ், வெல்கம் டு மன்வாலவர். இன்னைக்கு நம்ம டாப் டியர் ப்ரீவியஸோட 5வது எபிசோடும் 6வது எபிசோடும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன சாப்டரோட கடைசியிலேயே ஆல்கமி ரெசிபீஸோட ஸ்க்ரோலை ஹீரோ கண்டுபிடிச்சது தான் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த சாப்டரில் போகுது. அந்த ஸ்க்ரோலை ஹீரோ பார்த்தோன்னே மனசுக்குள்ள நோ எல்டரேன், உங்களுடைய சீக்ரெட்டை இப்படித்தான் மறைச்சு வைப்பீங்களா? அவளோட கைக்கு அந்த ஸ்க்ரோல் போன உடனே என்ன கொன்றுவாளே ஒன்று நினைக்கான். பட் அங்கே நடந்ததே வேற. அவள் ஹெப்பியோட உச்சத்துக்கே போய் உண்மையிலே ரொம்ப லக்கியான ஒருத்தன் தான். நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு ரொமான்டிக் சீனை நீ கிரியேட் பண்ணுவேண்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அவள் ஹெப்பியாக இருக்கக்குள்ளே ஹீரோ மனசுக்குள்ள ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, ஸ்க்ரோல் அவள்கிட்ட கையில் இருக்குதே, இப்படியோ போனால் எனக்கு அந்த ஸ்வாட் டெக்னிக் கிடைக்காமலுக்கே போயிடுமே. ஆனால் அவளுடைய ப்ரீத்திங்கை பார்க்கும்போது ரொம்பவே டயர்டான மாதிரி தான் இருக்கி. இது காட்ஸோட சண்டை போட்ட தயாரிக்கலாம். இப்போ நான் அவளுக்கு பின்னால் இருந்து தாக்கி அவளை ஒரே போடணும் என்று நினச்சிட்டு ஹீரோ அவளை அட்டாக் பண்ண வரக்குள்ள திடீரென்று ஒரு அட்டாக் கொண்டாங்க நடக்குது. அதில் ஹீரோவும் அந்த பொம்பளையும் தெரிச்சு கொண்டே அங்கே உழுவுறாங்க. எல்டரேன் அந்த ஸ்க்ரோலை எடுத்துட்டு, இந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? என்னோட ஸ்க்ரோலையை நீங்கள் திருட பார்க்குறீங்க என்று கேட்காரு. அதுக்கு அந்த பொம்பளை மனசுக்குள்ளேயே எல்டரேன் எப்போ திரும்பி வந்தாரு என்று நினைக்காள். நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே திரும்பி வந்துட்டேன். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களை பார்ப்போம்னு நினச்சா நான் வந்து இறங்கின உடனே உங்களை பார்க்க வேண்டியதா போச்சு. நான் என்னோட எந்த ஒரு மிஷினுக்காக வேண்டி என்னோட சீடர்களை நியமிச்சதில்லை, உங்களை 2 பேரை தவிர. நான் அப்போவே நினச்சேன் ஏதோ ஒன்று சரியில்லைன்னு. இப்போ நீ சாக வேண்டிய நேரம் என்று சொல்லிட்டு அவரை அட்டாக் பண்ணுறாரு. இந்த பொம்பளை அதிலிருந்து கஷ்டப்பட்டு டாச் பண்ணிக்கிட்டே நான் ரொம்ப எனர்ஜியை காட்ஸோட சண்டை போடுறதுக்காக வேண்டியே செலவழிச்சிட்டேன். ஸ்க்ரோல் வேற எல்டராயன்ட கையில் இருக்கி. இப்போ நான் எல்டராயனோட சண்டை போட்டேன்னா செத்துருவேன். ஸோ நான் இப்போதைக்கு இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லது. 2 போட்டு ஜன்னலால் குதிச்சு அந்த பொம்பளை அப்படியே ஓடிடுறாள். அதை பார்த்துட்டு எல்டரேன் அந்த ஃபிண்டிஷ் கல்ட்டுக்கிட்ட அல்டிமேட் எஸ்கேப் டெக்னிக் மட்டும் இல்லையேண்டா, அவள் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது என்று நினச்சிட்டு ஹீரோவை திரும்பி பார்க்காரு. ஹீரோ எல்டரேனை பார்த்து, நீங்கள் ஃபைனலாக திரும்பி வந்துட்டீங்களா? நான் அவகிட்ட டைம் வாங்க போய் என்னுடைய உயிரையே பயணம் வச்சுட்டேன். டைம் வாங்கினியா? ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியலையே. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த மாதிரில தெரிஞ்சிச்சு. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன ஒரு ஜோக். உண்மையிலே அவள் உன்னுடைய ஒய்ஃபாக நீ நினைக்கிறியா? ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதை பற்றி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க என்று சொல்கிறான். மனசுக்குள்ளே இப்போதைக்கு என்னோட தலை பத்திரமா தான் இருக்கி. எல்டரேன், நீ இப்போ வீட்டுக்கு போகலாம். ஹீரோ தலை தெறிக்க அங்கேருந்து ஓடி வந்துடுறான். அப்படி ஓடிட்டு இருக்கக்குள்ளேயே சிஸ்டத்தில் ஒரு மெசேஜ் போப்பாகுது. நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாமலுக்கு விட்டதால் உங்களுக்கு அன்பேரலல் ஃபிங்கர் ஸ்வாட் டெக்னிக் கிடைக்கிது ரெண்டு மெசேஜ் போப்பாகுது. அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இதை ஒரு ஸ்வாட் டெக்னிக்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே மரம் வெட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது யாராவது பார்த்துருவாங்களோன்ட்டு பயம் கூட கிடையாது. ஆனால் இதுதான் லாஸ்ட் டைம் நான் மரம் வெட்டுறது. நான் மெடிக்கல் கார்டன் விட்டு வெளியாக போகிறேன். இனிமேல் இங்கே எனக்கு எந்த வேலையும் கிடையாது. கடந்த 2 வருஷத்தில் என்னுடைய 4 டெக்னிக்கையும் லெவல் 9க்கு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி ஃபயரையும் தண்டரையும் லெவல் 9க்கு கொண்டு வந்துட்டேன்டா. என்னால் பிரேக் த்ரூ பண்ணேலும். நான் இங்கே எந்த லைட்னிங் கியூவையோ ஃபயர் கியூவையோ இல்லை. என்னோட 9 கியூஏ எனர்ஜியும் லெவல் 9க்கு கொண்டு வரதுக்கான ஒரே வழி இங்கேருந்து வெளியாகிறது தான். இங்கேருந்து வெளியாகிறது அவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்டரேன் கூட அதை பற்றி அந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டார். எல்டரேனும் அவருடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் வெளியில் போயிட்டார். அவருக்கு 7th லெவல் தான் அவரோட லிமிட்டன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் என்னை மாதிரி லேசாக பிரேக் த்ரூ பண்ண இயலாது. நானும் எல்டரேனும் ஒரே மாதிரி தான். எங்களோட வாழ்க்கையையும் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கேருந்து வெளியாகிறோம். இது இந்த பிளேஸுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம். இந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையோட புது சாப்டரை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். நான் எல்டரேனோட சர்வன்ஸ் அறிகிறதால நானும் ஜேட் பர்செக்டோட பீப்புளாக தான் கருதப்படுவேன். இங்கே நான் எல்டரேனை மீட் பண்ணாத வரைக்கும் என்னுடைய ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாது. ஹீரோ என்டர் ஆகக்குள்ளே அங்கே இருக்கிற காட்ஸ் அவனை தடுத்து, அங்கே நில்லு, உன்னுடைய ஐடென்டிட்டியை காட்டு எங்காக. அதுக்கு ஹீரோ, நான் கியூஏ இல்லத்தில் 9வது ஸ்டேஜில் இருக்கேன். நான் இந்த ஜேட் பர்செக்டில் ஜாயின் பண்ணவும் விரும்புகிறேன் என்று சொல்கிறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை பார்த்துட்டு, என்ன நீ 9வது ஸ்டேஜில் இருக்கா, இருங்க நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறோம். அதுக்கு பின்னால் ஒருத்தன் வந்து நின்றுட்டு, தேவையில்லை, எனக்கு கேட்டது சரியாக இருந்துச்சுண்டா, லெவல் 9ல் இருக்கிற ஒருத்தன் நம்மளோட செக்டுக்கு ஜாயின் பண்ணுற விரும்புகிறானாம், சரியா? நான்
ஜெர்ட் பர்செக்டோட அவுட் அவார்டு ஜென் லூ. நாம் இவரை கண்ணாடி மாஸ்டர்னே கூப்பிடுக்கலாம். பிரதன் ஹான், நான் உங்களை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா? சில நாட்களாகவே ஃபிண்டிஷ்கால்ட்டை சேர்ந்தவங்க ஜெட் பர்செக்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. உங்களால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பொட்டன்ஷியலை காட்ட வேணுமா? ஹீரோ அவங்களுக்கு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பொட்டன்ஷியலை காட்டுறான். அதை பார்த்துட்டு அவங்க உண்மையிலேயே இவர் லெவல் 9ல் தானே இருக்காரா? இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்வாட் டெக்னிக் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மேஜிக் பவர் மாதிரி இருக்குது. இவரோட கல்டிவேஷன் பொட்டன்ஷியலை பார்க்கல இது பவர்ஃபுல்லாகவே தெரியல. இவர் பார்க்குறதுக்கு ஃபெண்டிஷ்கால்ட்டை சேர்ந்தவர் போலவும் தெரியல. அப்போ நம்ம கண்ணாடி மாஸ்டர் ஹீரோவை பார்த்து, ஒரு பிரச்சனையோ இல்லை, என்னை பின்தொடர்ந்து வாங்க. ஹீரோ, ஓகே வரேன். ஹீரோ போயிட்டுருக்கிற வழியிலேயே அவுட்டர் செக்டில் எத்தனை பேர் மட்டும் இருக்காங்க அண்டு எப்படி இன்னர் செக்டுக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆகிறது அண்டு கேட்கான். அதுக்கு கண்ணாடி மாஸ்டர், அவுட்டர் செக்டில் 2000 பேருக்கு மேலவே இருக்காங்க. அவங்க பிரேக் த்ரூ பண்ணால் அவங்களால இன்னர் செக்டுக்குள்ளே நுழைய முடியும். வருஷத்தில் ஒரு தடக்க ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில் மூலமாக அவங்களால பிரேக் த்ரூ பண்ண இயலும். இன்னர் செக்டில் எத்தனை பேர் மட்டும் இருப்பாங்க? அதுக்கு கண்ணாடி மாஸ்டர், எங்களுக்கே தெரியாது. ஏனண்டா இன்னர் செக்டுங்கிறது ஒரு தனி உலகம். அதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி எங்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. நான் இவர்கிட்ட லைட்னிங் ஃபயர் கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது விட இருக்காண்டு கேட்கணும். இவர்கிட்ட லைட்னிங் கியூவே இருக்குமா? கண்ணாடி மாஸ்டர் ஹீரோவை பார்த்து, உங்கள்கிட்ட லைட்னிங் கியூவே மட்டும் இருக்கும்டா உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் டிரெக்டாகவே இன்னர் செக்டுக்குள்ளே போயிடலாம். அண்டு நானும் அதுக்காக உங்களுக்கு பரிந்து பேசுகிறேன். அப்படின்னா எனக்கு லைட்னிங் கியூவே இருந்தால் மட்டும் போதுமா? என்னால் இன்னர் செக்டுக்குள்ளே லேசாக போகலுமா? சொல்லிக்கிட்டே அவனுடைய லைட்னிங் கியூவேயை வெளிப்படுத்துகிறான். அப்போ ஹீரோ, எனக்காக பரிந்து பேசுங்க பிரதர் யான். நான் மட்டும் இன்னர் செக்டுக்குள்ளே போயிருந்தேன்டா உங்களை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவரே ஒரு தடவை ஷாக் ஆகிட்டார். நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன். அதுக்கு ஹீரோ, தேங்க்யூ யான். 9th ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆள் நம்மளுடைய ஜெர்ட் பர்செக்டில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றாரு அண்டு கண்ணாடி மாஸ்டர் ஒரு தாத்தா கிட்டே போய் சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா, சின்ன ஒரு அசஸ்மெண்ட் வைக்கணுமே கியூஐக்காக. கண்ணாடி கிரேட் எல்டர் திரும்பி வந்துட்டாரா அண்டு அதுக்கு தாத்தா, இன்னும் வரலையே எங்காரு. இதுக்கிடையில் ஹீரோ அந்த தாத்தாவை பார்த்துட்டு, என்னால் அவருடைய பவரை பார்க்கவே முடியலையே, அவர் ஒரு வேளை பிரேக் த்ரூ பண்ணியிருப்பாரோ? அசஸ்மெண்ட்டா? என்னுடைய 6 பவரை இங்கே வெளிப்படுத்தினா அது என்னுடைய கல்டிவேஷனுக்கே பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய இந்த ப்ரொஃபைலை லோவாகவே மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கண்ணாடி மாஸ்டர் தாத்தா கிட்ட, இவரால் லைட்னிங் பவரை யூஸ் பண்ணலும். அதுக்கு தாத்தா, உண்மையிலேயுமா? அது ரொம்ப வேறாச்சே. அதுக்கு கண்ணாடி ஹீரோவை பார்த்து, நீங்கள் உங்களுடைய லைட்னிங் பவரை வெளிப்படுத்துங்க என்று சொல்லக்குள்ளேயே ஹீரோ தன்னோட 3 பவரையும் ஒரே டைமில் வெளிப்படுத்துகிறான். அதை பார்த்துட்டு உடனே அவனை அந்த செக்டில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்டு எல்டர் திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்களை இன்னர் செக்டில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்காட்டிலே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ரொம்பவே டூ மச்சான ஒரு அட்ராக்ஷனை பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதனால் என்னுடைய கல்டிவேஷனுக்கு பிரச்சனை வராமல் கூட்டா சரி ரெண்டு ஹீரோ அவனை ரூமுக்கு வரான். ஹீரோ ரூமுக்கு வந்து அங்கே அவனால் ஃபயர் கியூவையை சென்ஸ் பண்ண இயலுமா இருக்கி. அதை பார்த்துட்டு ஹீரோ, உண்மையிலே நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எல்டர் திரும்பி வரதுக்கு முன்னாடியே ஃபயர் ரிலமில் 9th ஃபார்மை அடைஞ்சிருக்கணும் என்று நினச்சிட்டே கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ சில விஷயங்கள் நினச்சி பார்க்கான். ஒருத்தரால் ஒரே ஒரு கியூஐ பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணலும். என்னை மாதிரி யாரையும் ஒரே டைமில் யூஸ் பண்ண இயலாது. பட் என்னை மாதிரி யாரையும் யூஸ் பண்ணால் அதை முன்னேற்றுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். நான் என்னுடைய சுப்ரீம் பொட்டன்ஷியலுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனால தான் என்னுடைய பவர்ஸுக்கு இடையிலான கேப்ஸை என்னால் ஃபில் பண்ண ஏழுமா இருக்கி. நான் ஸ்ட்ராங்காகிறதுக்கு அர்த்தம் என்னுடைய லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான். நான் முதல்ல சிஸ்டத்தை பார்க்கக்குள்ளே நினச்ச விஷயம் இம்மோர்டாலிட்டி தான். நான் நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சிருந்ததால் என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பில் டக்குன கேன்சர் வந்து செத்துட்டேன். எனக்கு 3வது சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. நான் எதையும் பற்றி கவலைப்படாமல் இருக்க ரொம்பவே நீண்ட நாள் வாழ போகிறேன். அப்போ கண்ணாடி மாஸ்டர் ஹீரோவை சந்திக்க வர்றாரு. அப்போ சொல்கிறாரு, மன்னிச்சுங்க, வருஷத்தோட ஹாவாசினால் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டோம். கிரேட் எல்டர் ஃபைனலாக வந்துட்டார். என்னது, நீங்கள் வெளியிலே போகாமலுக்கு இவ்வளோ நாளாக கல்டிவேட் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்களா? கண்ணாடி மாஸ்டர் மனசுக்குள்ளேயே இவருடைய ஆரம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கி. ஹீரோ அவரை பார்த்து, வருஷத்தோட ஹாவாசி அதுக்கடையில் போயிட்டா என்று சொல்கிறதோடைய சாப்டரை முடிக்கிறாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ பாய்.